கிறிஸ்துக்கள் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய சகோதர சகோதரி யாவருக்கும் பிதாவாகிய யாவே கடவுளாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. பிரியமானவர்களே, நியாயம் தீர்க்கிறவர் யார் என்ற தலைப்பின் கீழாக நாம் வேத வசனத்தை சில ஆய்வுகளாக நாம் கவனிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். முதலாவது யோவான் 5ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து பார்க்கும்போது, அவர் பிதாவாகிய கடவுள் குமாரனுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நியாயத்திற்கு செய்யும் அதிகாரம் முழுவதையும் அவர் குமாரனுக்கு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறார். அதே சமயம் 9ஆம் அதிகாரம், அதே யோவான் 9ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, இந்த உலகத்தை நான் நியாயம் தீர்க்க வந்தேன் என்று சொல்லுகிறார். காண்கிறவர்கள் குருடராகும்படியும் காணாதவர்கள் காணும்படியாகவும் நியாய தீர்ப்புக்கு வந்தேன் என்று சொல்லுவதாக அந்த இடத்திலே நம்ம பார்க்கிறோம். ஆனா அதே சமயம் நமது ஆண்டவர் அங்க சொல்லும் போது யோவான் 12ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்துல நான் நியாயத்திற்கு வரவில்லை என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் நியாயம் தீர்ப்பதில்லைங்க. நான் நியாய தீர்ப்புக்கு தான் சொன்ன ஆண்டவர் நான் நியாயம் தீர்ப்பது இல்லை என்றும் அங்கு பேசுவதாக நம்ம பார்க்கலாம். ஒருத்தரையும் நியாயம் தீர்க்கிறது இல்லை அப்படின்னு அந்த இடத்துல அவர் பேசுகிறார் என்பதாக பார்க்கிறோம். அதை தொடர்ந்து யோவான் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் எப்படி எழுதுகிறார் பாருங்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறார்கள். நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்கிறேன். நான் ஒருத்தரையும் நியாயம் தீர்க்கிறதில்லை அப்படின்னு ஒரு கான்ட்ரவர்சி அந்த இடத்துல வரத பார்க்கிறோம். 2 வசனங்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் நான் நியாயம் தீர்க்கத்தான் வந்தேன் என்று சொல்லுகிறார். மேலும் 2 வசனங்களில் நான் நியாயம் தீர்க்க வரவில்லை என்று சொல்லுகிறார். எப்படி இது பைபிள்ல முன்னுக்கு பின் முரணாக அங்கு காணப்படுகிறது. அது மாத்திரமல்லாதபடிக்கு இறைவனாம் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையும் அங்கு முன்னுக்கு பின் முரணாக காணப்படுகிறது என்பதை குறித்து நாம் யோசிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. இதைதான் நம்ம 2 உதாரணங்களை நாம் பார்க்கிறோம். அந்த யோவான் என்ன சொல்லுகிறார், அவர் நமக்கு சேராதவர் ஒருத்தர் உமது நாமத்தினால் அற்புதங்களை செய்கிறாரே, அவரை தடுக்கலாமா என்று யோவான் கேட்கும்போது அதற்கு மறுமொழி ஆண்டவர் சொல்லுகிறார், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறார் என்று என்ன பண்ணுகிறார், அவனை தடுக்கலாமான்னு ஒரு நெகட்டிவ் கொஸ்டினுக்கு அவர் ஒரு பாசிட்டிவ் ஆன்சர் அந்த இடத்துல கொடுக்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னு நெகட்டிவ் ஆன்சர்ல நம்ம போகக்கூடாது. எல்லாமே பாசிட்டிவ் ஆன்சர்ல தான் நம்முடைய வார்த்தைகள் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். பாசிட்டிவ் ஆட்டிடியூட் அதான் ஒரு மனிதனை நல்வழிப்படுத்தும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லலாம். ஒரு யானையை பார்த்துட்டு 4 எறும்பு சொல்லிச்சாமா, அந்த ஒரு முதல் எறும்பு சொல்லிச்சாமா நாம தலைமையில் ஏறி மிதிக்க போறேன்னுச்சான். இன்னொரு எறும்பு சொல்லிச்சா அவன் தும்பிக்கையை பிடிச்சி இழுத்து நான் என்ன பண்றேன் கீழே அடிச்சு கொண்டு போடுவேன் அப்படின்னு இன்னொரு எறும்பு சொல்லிச்சான். இன்னொரு எறும்பு சொல்லிச்சாமா நான் காலை பிடிச்சி கடின்னு கடிச்சு காலெல்லாம் வீங்கி செத்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிச்சான். உடனே இன்னொரு எறும்பு 4வது எறும்பு சொல்லிச்சாமா, வேண்டாப்பா அவன் ஒத்த ஆளா இருக்கிறான், நம்ம 4 பேர் இருக்கிறோம், அதனால அப்படி நம்ம சண்டை போட வேண்டாம் அப்படின்னு நினைச்சா சொல்லிச்சோம். இதான் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் பார்க்கணும். அப்படி நெகட்டிவ்ல நம்ம அப்ரோச் பண்ணக்கூடாது. நம்ம சிந்தனை நெகட்டிவா இருக்கக்கூடாது சொல்றோம். அதே பகுதியில் நம்ம பார்த்தோம்னா யோவானும் யாக்கோபும் என்ன பண்ணுகிறாங்க, ஒருத்தர் வலது பாசத்தில் இடமும் இன்னொரு இடது பாசத்திலும் இடம் கேட்கிறதாக அந்த இடத்துல பார்க்கணும். அதே யோவானும் யாக்கோபும் எருசலேமுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து சொல்லும் போது ஊரார் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதாக பார்க்கணும். அந்த ஊர் ஜனங்க இஸ்ரேல் அந்த எருசலேம் மக்கள் அவரை ஏத்துக்காதப்ப அவர் என்ன சொல்றாரு பார்த்தோம்னா, அப்போ அவர் யோவான் சொல்றாரு அந்த இடத்துல இயேசுக்கு அன்பா என்ன சொல்றாரு, எலியா காலத்தில் நடந்த மாதிரி நீங்க சொல்லுங்க, வானத்திலிருந்து அக்கினி இறங்கியோட அழிச்சு போடலாமா அப்படின்னு என்ன பண்றாரு, ஒரு வார்த்தை அவர் கேட்கிறார். உங்களுக்கு நல்லா தெரியும். அதுக்கு இயேசு அதுக்கு மறுமொழி என்ன சொல்லுகிறான்னு பார்த்தோம்னா, மனுஷகுமாரன் ஜீவனை அழிப்பதற்கல்ல, நீங்க இன்னும் ஆவி உடையவர்னு உங்களுக்கு தெரியாதா, மனுஷகுமாரன் ஜீவனை அழிப்பதற்கல்ல ரட்சிப்பதற்கே வந்தார் என்று அவர் சொல்லுவதாக அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்படின்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சரி செய்கிறவராகத்தான் வந்தார் என்பதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். அதே சமயம் என்ன பண்றாரு, அந்த மத்திய 20ஆம் அதிகாரம் 27-28
மத்தேயு 20ஆம் அதிகாரம் 27, 28. உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால், உங்களில் யாராவது முதன்மையானவராக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவுள். அவர் உங்களுக்கு ஊழியக்காரனா இருக்கணும். அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், அப்படியே மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுத்தும் வந்தாருட்டார். அப்ப அதுக்குதான் அவர் வந்திருக்காருன்னு சொல்கிறார். அப்படின்னா அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வந்தார் என்று வேத வாக்கியங்கள் சொன்னாலும், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்க வரவில்லை என்று ஒருவேளை அவரே சொன்னாலும், அவர் எப்படி இது நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறது என்பதாக நான் பார்க்கிறோம். அப்படின்னா நியாய தீர்ப்பு கொடுப்பவர் யார் அப்படின்னு கேட்டோம்னா, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அப்போஸ்தலர் 17:31. மேலும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். அதிலே அவர் தாம் நியாயந்தீர்க்கும் மனுஷனை கொண்டு, நியமித்த மனுஷனை கொண்டு பூலோகத்தை நீதியாய் நியாயம் தீர்ப்பான்ட்டார். அப்படி நியாயம் தீர்க்கிறவர் யாருங்க? தாம் நியமித்த மனுஷனை கொண்டு நியாயம் தீர்ப்பார். அப்ப யார்? இயேசுவா? நியமிக்கப்பட்ட மனுஷன் யாரு? இயேசு கிறிஸ்து தான் நியமிக்கப்பட்ட மனுஷன் இல்லையா? இயேசு கிறிஸ்து நியமிக்கப்பட்ட மனுஷன். இந்த நியமிக்கப்பட்ட மனுஷனை வைத்து யார் நியாயம் தீர்க்கிறான்னு பார்த்தோம்னா, ஒருவேளை ரேஷன் கடைக்கார வேட்டி துண்டு கொடுக்கிறதா இருக்கலாம். ஆனா யார் வேட்டி துண்டு கொடுக்கிறா பொங்கலுக்கு? முதலமைச்சர் கொடுக்கிறார். முதலமைச்சர் தான் கொடுக்கிறார். ஆனா நம்ம பெற்றுக்கொள்ள ரேஷன் கடைக்கார மூலமா வழி மூலம் பார்க்கிறோம். தாம் நியமித்த மனிதனை கொண்டு நியாயம் தீர்ப்பார் என்று சொல்வது யார்? பிதாவாகிய யாவே கடவுள். அப்படின்னா நியாயம் தீர்க்கிறவர் பிதாவாகிய யாவே கடவுள் தான் என்பதை என்ன பண்றோம்? நாம புரிந்து கொள்கிறோம். அவர் குமாரனை வைத்து நியாயம் தீர்க்கிறார் என்பதனால், குமாரன் என்ன பண்ணுகிறார்? அந்த இடத்துல நியாயாதிபதி போல் அந்த இடத்துல காணப்படுகிறார் என்பதை நான் புரிந்து கொள்கிறோம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை, அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியையின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடி, நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வர. அப்படின்னா நம்ம யாரை தொழுது கொள்கிறோம்? பிதாவை பிதாவாக தொழுது கொள்கிறோம். பட்சபாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் தான் பிதா அப்படின்னு என்ன பண்ணிட்டாரு அந்த சொல்ற. இது பிதா தானா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு. ஏன்னா இதுல ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணோம்? நியாயம் தீர்க்கிறவரை பிதாவாக தொழுது கொண்டால் அப்படின்னு சொல்லும் போது, நியாய தீர்க்கிற அதிகாரத்தை குமாரனுக்கு கொடுத்திருக்கும் போது குமாரன் பிதாவாக மாறுகிறாரோ என்ற ஐயம் நமக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புண்டு. அப்படி ஏற்பதற்கு வாய்ப்புண்டு. புரியுதுங்களா உங்களுக்கு? அதான் இதுல 21ஆம் வசனம் படிங்க. உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி, உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் கடவுள் மீது இருக்கும்படிக்கு அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். அப்படின்னா இயேசு கிறிஸ்து பிதாவினால் நியாயம் தீர்க்கப்பட்டார். அதான அர்த்தம். அவர் எழுப்பி மகிமையை கொடுத்தார். அப்படின்னா இந்த இடத்துல பட்சபித பாதம் இல்லாமல் நியாயம் தீர்க்கிறவர் யார் என்று கேட்டால், அதிலேயே 15ஆம் வசனம் படிங்க. 15. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, நடவடிக்கைகள் எல்லா நடவடிக்கையும் பரிசுத்தராய். உங்களை அழைத்தவர் பரிசுத்தர். அப்படி நம்மை அழைத்தவர் பரிசுத்தரா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டோம்னா, ரோமருக்கு எழுதுகிறார் பவுலடியார் 8ஆம் அதிகாரம் 29 மற்றும் 30 முற்பகுதி. ரோமர் 8ஆம் அதிகாரம். நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும், நம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு கடவுள் எவர்களை முன்னறிந்தாரோ, நம்ம ஆண்டவரை எவர்களை பிதாவாகிய கடவுள் முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்தாராம். எவர்களை முன்னறிந்தாரோ, முன்னின்றவர் யாருங்க? முன்குறித்தாரோ யார் முன்குறித்தவர்? இல்ல, எவர்களை முன்குறித்தாரோ அப்படிங்கிறார். பிதா முன்குறித்தார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு முன்குறித்தார். என் பையனாட்டா இருப்பா அப்படின்னு என்ன பண்ணி இருக்கிறாரு? அப்பா சொல்லி இருக்கிறார். புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படி சொல்லிட்டு எவர்களை முன்குறித்தார் அவர்களை அழைத்தும் இருக்கு அப்படின்னு அழைத்தவர் யார்?
குமாரனா பிதாவா? பிதாதான். பிதாதான் நம்ம அழைத்திருக்கிறார். குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பவர் நம்ம அழைத்திருக்கிறார். பிதா அவனுடைய இழுக்காவிட்டால் அவர் இன்றைக்கு வரமாட்டான்ட்டார். பிதாதான் எல்லாத்துக்கும் மூல காரணமாக இருக்கிறார். அப்படின்னா நியாய தீர்ப்பு செய்கிறவர் யார்? பிதாவாகிய யாவே கடவுள். அப்படிதானே? புரியுதுங்களா? படிங்க வெளிப்பசேஷம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 20:12. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் கடவுளுக்கு முன்பாக நிற்க அங்க மேல நிக்கிறாங்க. மரித்தோராக சிறியோர் நிற்கிறார்கள், பெரியோர் நிற்கிறார்கள். சிறியோரையும் பெரியோரையும் நிற்க கண்டேன். சிறியோர் என்று சொன்னால் அது திரள் கூட்டம், தோழி வகுப்பார். பெரியோர் என்று சொன்னால் அவர் மனவாட்டி வகுப்பார். இப்ப மனவாட்டி வகுப்பாரையும் திரள் கூட்டத்தையும் மேலே நிற்க பார்க்கிறார். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. புத்தகங்கள் திறக்கப்பட்டதாம். ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகமும் வாழ்வு நூல் என்று அழைக்கப்படுகிற ஜீவ புத்தகம் என்ற வேறொரு புத்தகம் திறக்கப்படுகிறதாம். அப்பொழுது அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டவைகள் அந்த புத்தகங்களில் எழுதப்பட்டபடியே மரித்தோர் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். மரித்தோர் தங்கள் கிரியைக்கு தக்கதாக நியாய தீர்ப்பு அடைந்தார்கள். அப்படி நீங்க நியாய தீர்ப்பு கொடுக்கிறது யாரு? முந்தின வசனம் 11. பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தை, ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை பார்க்கிறார். வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவர் சமூகத்திலிருந்து வானம் பூமி அகன்று போச்சுட்டார். ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனம், அதுல ஒரு உட்கார்ந்துருக்கார். நீங்க கலெக்டர் ஆபீஸ்க்கு போறீங்க, இல்ல கார்பரேஷன் ஆபீஸ்க்கு போறீங்க, இல்ல கோர்ட்டுக்கு போறீங்க, எங்க போனாலும் ஒரு மீட்டிங் ஹால் இருக்கும். அந்த மீட்டிங் ஹால்ல வந்து எல்லாம் வட்டமா நம்ம ரவுண்ட் டேபிள் மாதிரி எல்லாம் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா ஒரு சேர் மட்டும் தனியா அந்த இடத்துல பிரதானமா போட்டிருப்பாங்க. அது யாருக்கு? அது கலெக்டருக்கு, அது கமிஷனருக்கு, அது ஜட்ஜுக்கு. சர்ச்சில் போறீங்க, சர்ச்சில் போனால் என்ன பண்றாங்க? முன்னாடி பிரதானமா ஒரு சேர் போட்டிருக்கிறாங்க, மற்றதுல சேர மாட்டேங்கிறது. அப்ப அது யாருக்கு? அது போதகருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னு ஒரு பெரிய வெள்ளை சிங்காசனத்தை பார்க்கிறார். வெள்ளையினாவே பரிசுத்தம் இல்லையா? பரிசுத்த கடவுள். நான் பரிசுத்த, அதனால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். இப்ப மினிஸ்ட்ரி எல்லாம் போறோம். நம்ம பார்லிமெண்ட் ஆகட்டும், சட்டசபை ஆகட்டும், நாடாளுமன்றம் ஆகட்டும், எல்லாம் என்ன கலர் ட்ரெஸ் போட்டு வராங்களா? டிஷர்ட் போட்டு வருவாங்களா? இல்ல அது கலர் கலரா ட்ரெஸ் போட்டு வருவாங்களா? என்ன ட்ரெஸ் போட்டு வரா? என்ன கலர் போட்டு வராங்க? எல்லாம் ஒயிட் கலர் போட்டு. ஏன்? யார் சொல்றாங்களா நீங்க எல்லாம் ஒயிட் தான் போடணும்? யாரும் சொல்றாங்களா? ஒயிட் போட்டதா உள்ள விடுவாங்களா? இல்ல, அவங்களுக்கு இந்த சேஞ்சஸ் வந்துருது. புரியுதுங்களா? அதான் வெள்ளை சிங்காசனம். அது மேல் வீட்டு இருக்கிறவர் யார்? இந்த வெள்ளை சிங்காசனம் வீட்டு இருக்கிறவர் அது பிதாவா குமாரனா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். வெளிப்பசேஷம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. வானம் அப்படின்னு சொன்னா அது பரலோகம் என்றும் நாம் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். எபிரேய வார்த்தை ஷமாயில்ங்கிற வார்த்தை, கிரேக்க வார்த்தை ஒரேனஸ்ங்கிற வார்த்தை. இந்த ஒரேனஸ் வார்த்தைக்கு வந்து உங்களுக்கு வந்து பரலோகம்னு சொல்லலாம். இதோ பரலோகம் திறந்திருக்க கண்டேன், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமாக பார்க்கிறார். அங்க யோவான் எழுதின நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 51ஆம் வசனத்துல வானம் திறந்திருக்கிறது. அப்ப வானம்னா நம்ம எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்? பரலோகம் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அது எப்படிங்க அப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆதியாகமம் 1:1 வசனம் என்னன்னு சொல்லுது? வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்படின்னா நம்ம பார்க்கிற வானமா? ஆங்கில வேதத்துல எப்படி இருக்குது? heaven and earth இருக்குது. இந்த மீனிங் God created the heaven and the earth. தமிழ்ல வந்து ஹெவன்ங்கிறது பரலோகங்கிறத அவங்க நம்ம தமிழ் பைபிள் என்னன்ட்டாங்க, அது வந்து வானம்னு மாத்திட்டாங்க, போட்டுட்டாங்க அப்படி. ஏன்னா வானம்னு சொல்லலாம், அதனால அப்படி வானம்னு போட்டாங்க. ஆனா திருவிழியத்தில் நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னு இருக்கும், அதுல வந்து விண்ணுலகையும் மண்ணுலகையும் படைத்தார். ஷமாய். The visible arc in which the clouds move அப்படி ஒரு அர்த்தம் கொடுக்குறாங்க. The visible arc நம்ம பார்க்கல இல்லையா? வானம், இந்த மேகம் எல்லாம் போதில்ல, அது அப்படி ஒரு அர்த்தம். இன்னொன்று வந்து அண்டசராசனம், the expanse அப்படிங்கிறோம். அண்டசராசனம் அதுக்கும் வானம் தான். அதுக்கு மேலே பரலோகம், அதுக்கும் வானம், அதுக்கும் ஷமாயிம் தான். இது எபிரேய வார்த்தை. அதுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரேனஸ்ங்கிற கிரேக்க வார்த்தையை என்ன பண்றாரு அங்க பயன்படுத்தி அநேக இடங்கள்ல மொழிபெயர்ப்புல வந்து பரலோக இடத்துல வானம் எழுதிட்டாங்க, வான இடத்துல பரலோகம் எழுதிட்டாங்க, மாற்றி மாற்றி எழுதிட்டாங்க. எலியா வந்து வானத்துக்கு ஏறி போனாங்கிற இடத்துல என்ன பண்ணிட்டாங்க? பரலோகத்துக்கு ஏறி போனாங்க. புரியுதுங்களா? இப்ப அதை வந்து டிரான்ஸ்லேஷன்ல அவங்க வந்து தப்பு பண்ணல. அவங்க வந்து எந்த வேர்டு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும்னு என்ன பண்ணிட்டாங்க, கரெக்டா அவங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ண தெரியாம என்ன பண்ணிட்டாங்க, எக்ஸாக்டா டிரான்ஸ்லேஷன் வந்து அவங்க பண்ணிட்டாங்க.
அது நாம என்ன பண்றோம், நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம் என்பதாக பார்க்கிறோம். அப்படின்னா இந்த வானம் திறந்திருக்கிறது, அங்க என்ன இருக்காமா? படிங்க 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டது. வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்ததாம். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனம் மேல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருக்கிறாராம். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லும், அந்த வீட்டில் இருந்தவர் பார்வைக்கு வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாருக்கும் அப்படியே இருக்கிறாராம். வஜ்ரக்கல் உறுதியானது, கண்ணாடியை அறுக்கக்கூடிய டைமண்ட் வச்சுதான் கண்ணாடியை அறுப்பாங்க இல்லையா? வஜ்ரக்கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் வேற எமரால்டு கிரீன் எமரால்டு இருந்தான். என்ன சுற்றிலும் ஒரு வானவில் இருந்ததுங்கிற, வானவில்ல நடுவில் இருக்கக்கூடிய கலர் என்ன கலருங்க? என்ன கலர்? ஒயிட்டா? நடுவில் இருக்கக்கூடிய கலர் எத்தனை கலர் இருக்கு வானவில்ல? கிரீன். வெப்சிஆர் உடனே சொல்லி பார்த்துருவீங்க. வெப்சிஆர்ல ஜி தான் நடுவில் வரும். ஜிங்கிறது எமரால்டு என்ன கலரு? அது கிரீன் கலர் தான். புரியல? மையமாக இருப்பது அதான் பார்வைக்கு மரகதம் போல் இருந்தது என்று அவர் எழுதுவதாக பார்க்கிறோம். ஆனால் சிங்காசனம் வீட்டில் இருந்தவர் யார் சொன்னாரா? நமக்கு தெரியல. அதுல 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. வெளிப்படை விசேஷம் 5ஆம் அதிகாரம் 13. வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழ் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும், சமுத்திரத்தில் உள்ளவைகளும், அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும், சமுத்திரத்தில் அடங்கிய அவருள்ள வஸ்துக்கள் யாவும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும், ஆட்டுக்குட்டியானவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும், ஸ்தோத்திரம் கனம் மகிமை உண்டாதாங்கிற. சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் 2 பேரும் ஒருத்தரா? 2 பேரு. அப்படின்னு சிங்காசனம் யாரா இருக்கும்? பிதாவாகிய அவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அதுல 7ஆம் அதிகாரம் பாருங்க, 15ஆம் வசனம் மற்றும் 9ஆம் வசனம். வெளி 7. ஆனபடியால் இவர்கள் கடவுளுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து, ஆனபடியால் இவர்கள் கடவுளுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்த அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் வெள்ளையங்கிகளை தெரித்துக் கொண்டிருக்கிற இவர்கள் யார், எங்கே இருந்து வந்தவர்கள் என்று கேட்கும் போது அவர்கள் ஆட்டுக்குட்டியான ரத்தத்தில் தங்கள் அங்கிகளை தோய்த்து வெளுத்தவர்கள் சொல்லும் போது அவங்க வந்து நிக்கிறாங்களாமா. இரவும் பகலும் அவருடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ளே வாசமாயிருப்பார். சிங்காசனம் மேல் வீற்றிருக்கிறவர் இவர்களுக்குள்ள வாசம் இருப்பார். இவர்கள் இனி பசி அடைவதில்லை. போதுங்க. 9ஆம் வசனம் பாருங்க. இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாசைக்காரர்களிலிருந்து வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடதுமான திரளான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலைகளை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். சிங்காசனம் முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவர் முன்பாகவும் இருக்க கண்டேன். நான் சிங்காசனத்தில் இருக்கிறவர் யாரு? பிதாவாகிய யாவே கடவுள். அதுல 21ஆம் அதிகாரம் வெளி 21:3. மேலும் பரலோகத்திலிருந்து உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்டேன். மேலும் பரலோகத்தில் உண்டான ஒரு பெரும் சத்தத்தை கேட்கிறார். அது இதோ மனுஷனிடத்திலே கடவுளுடைய வாசஸ்தலம் இருக்கிறது. இதோ மனுஷனிடத்திலே கடவுளுடைய வாசஸ்தலம் இருக்கிறதுங்கிறார் இல்லையா? அப்ப சிங்காசனம் மேல் இருக்கிறவர் இவர்களுக்குள்ளாக இருந்து இவர்களை வழி நடத்துகிறார் என்பதையும் நம்ம பார்த்தோம். புரியுதுங்களா? அப்படின்னா தேவன் தாமே அவர்களோடு கூட இருந்து அவர்கள் கண்ணீர் யாவையும் கொடுக்கும் போது அப்ப என்ன பண்றாரு பார்த்தோம்னா, சிங்காசனம் இருக்கிற பிதாவாகிய யாவே கடவுள் தான் அப்படின்னு என்ன பண்றோம்? இத்தனை வசனங்களை வச்சு நம்ம சும்மா இல்லை, சும்மா ஐடியால இல்லை, வசனங்களை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்றோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சங்கமாகிய சபையின் இடத்திற்கு, பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கக்கூடிய முதற் பேரானவர் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், அங்கதான் சபை போயிடுச்சு மேல, யாவருக்கும் நியாயாதிபதியாகிய கடவுள் இடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதிகள். இப்ப புரிஞ்சுச்சுங்களா உங்களுக்கு? நியாயம் தீர்க்கிறவர் யாருங்க? யாவருக்கும் நியாயாதிபதியாக கடவுள் இடத்திற்கும். பரம போதுங்க. யாருக்குமே நியாயாதிபதி பிதாதான் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீங்கள் கடவுளுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க, நீங்க அந்த கடவுளுடைய ராஜ்யத்தின் பாடு அனுபவத்துல இருக்கிறீங்க என்றால் அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு, அந்த ராஜ்யத்தில் நீங்கள் பாத்திரர் எனப்படும்படிக்கு கடவுள் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு, கடவுள் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சி. இப்ப புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. நமக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது.
ஒரு 2-3 வசனங்களை வச்சுட்டு குமாரன் தான் நியாயம் தீர்க்கா நம்ம நினைச்சோம். ஆனா குமாரன் வந்து நியாயாதிபதியாக வந்திருக்கிறாரா, அவர் நியாயம் தீர்க்க வந்திருக்கிறாரா, வரவில்லையா என்ற கேள்வி அடிப்படையில் வைத்துக்கொண்டு நியாயாதிபதியாகிய அனைவருக்கும் நியாயம் தீர்க்கிறவராக பிதாவாகிய யாவே கடவுள் தான் இருக்கிறாருன்னு வந்து கண்டோம். அப்படின்னா குமார் நியாயம் தீர்க்க இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி அந்த இடத்துல நம்ம கேட்கிறோம். அதை படிங்க. யோவான் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், 15-16. நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். அதுதான், நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நான் மாம்சத்துக்கு ஏற்ற நியாயம் தீர்க்க மாட்டேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கலாம். நீங்க அவனை திருடனா பார்ப்பீங்க. ஆனா கடவுள் என்ன பண்ணுவாரு? அவன் உள்ளத்துல நல்ல எண்ணங்கள் உண்டு என்பதை பார்ப்பார். இன்னைக்கு ஒருவேளை ஒரு முத்திரை குத்தலாம், இவங்க எல்லாம் மோசமான ஆளுங்கன்னு. ஆனா அதுக்குள்ளும் சேற்றிலும் செந்தாமரை இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாப்பார். ஆட்டோ டிரைவர்லாம் மோசம் அப்படின்ட்டுருவாங்க. நார்த் இந்தியாவில் வந்து ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல்ல வந்து வருஷம் வருஷம் என்ன பண்ணுவாங்க, போய் இந்த அந்த புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க. அப்ப கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன் புதிய ஏற்பாடு கொடுப்பாங்க. ஒரு ஸ்கூலு, அந்த ஸ்கூல் வந்து கிறிஸ்தவங்களை எல்லாம் ஏத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஸ்கூலு. அவர் வருஷம் வருஷம் போய் கேட்பாங்க, நாங்கள் பைபிள் கொடுக்குவா, 6ஆம் கிளாஸ் பிள்ளைங்களுக்கு பைபிள் கொடுப்போம்னா, வேணாம் போயிடுங்க, இந்த பக்கமே வராதீங்க, நீங்க எல்லாம் எனக்கு கிறிஸ்தவ மார்க்க பார்க்குறீங்களா அப்படி கண்ணாப்படி திட்டி அமைச்சிருவாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் இவங்க போவாங்க. சரி பரவாயில்ல, விசிட்டிங் கார்டு வச்சுக்கணும், ஒரு நாள் தூக்கி போட்டுருவாங்க. அவங்க இப்படியே நடந்துட்டு இருந்தது. ஒரு நாள் என்னாச்சுன்னு கேட்டா, அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய இது நடந்த சம்பவம். அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய வந்து சம்பளம் கொடுக்கணும். சம்பளம் கொடுக்கறதுக்காக என்ன பண்றாங்க, ஒரு கிளர்க்கையும் ஒரு டீச்சரையும் அனுப்புறாங்க பேங்க்குக்கு. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க போய் பேங்க்ல போய் அந்த காசு எடுத்துட்டு லட்சக்கணக்கான பணம் எடுத்துட்டு பட்டுவாடா பண்ணணும். வாங்கிட்டு வந்து என்ன பண்றாங்க, ஆட்டோல இருந்து இறங்கி என்ன பண்ணிடுறாங்க, உள்ள போயிடுறாங்க. ஆட்டோவுக்கு பணத்து போயிடுறாங்க. இந்த ஷூட் கேஸ் வந்து அவர்கிட்ட இருக்கணும், இவர் நினைச்சாரு, இவர்கிட்ட இருக்கணும், அவர் நினைச்சிட்டாரு. ஆனா 2 பேரும் நம்ம ஆட்டோவில் விட்டு போயிட்டாங்க. அங்க போனோம்னு பார்த்தா பணத்தை காணும், சூட்கேஸை காணும். அஜிஜோ எங்கடான்னு பார்த்தா ஆட்டோவில் வச்சு வந்துட்டாங்க. எந்த ஆட்டோன்னு எப்படி தெரியும்? இவங்க என்ன பண்ண தெரியல. இவங்க வாழ்நாள் பூரா அவங்க சம்பளத்தை பிடிச்சாலும் அவங்க அந்த ஈடு செய்ய முடியாது. இந்த 2 டீச்சரும் ரொம்ப பயந்துக்கிறாங்க, இந்த கிளர்க்கும் டீச்சரும். அப்ப என்ன பண்ணாரு, கொஞ்ச நேரத்தில் அந்த ஆட்டோ டிரைவர் வர. ஆட்டோ டிரைவர் வந்து என்ன பண்றாரு, இன்னாங்க இந்த ஷூட் கேஸை மறந்து வச்சுட்டு போயிட்டீங்கன்னு கொண்டு கொடுக்குறாரு. நான் அங்கே போய் தான் பார்த்தேங்க, சாரி பிரதர், சாரின்னு என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு. அவங்க ஆச்சரியமா பார்க்குறாங்க, இந்த ஷூட் கேஸ் என்ன இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? திறந்து பார்த்தேன், ஒரே பணக்கட்டா இருந்தது. ஷூட் கேஸ் திறந்து பார்த்தா பணமா இருக்கிறத பார்த்து நீ கொண்டு வந்திருக்கிற அப்படின்னு உடனே, இதுக்கு மற்றவங்க பொருள் மேலே நம்ம ஆசைப்படக்கூடாதுங்க. நான் வந்து என் பையன் 6வது படிக்கிறான் இந்த ஸ்கூல்ல. அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு புக்கு கொடுத்தாங்க பாருங்க, இந்த புக்கை கொடுத்தாங்க, இந்த புக்கை நான் படிக்கிறேன். நான் அவங்க சும்மா இருக்கிற நேரத்தில் இந்த புக்கை படிப்பேன். இந்த புக்கில் போட்டிருக்குது மற்றவங்க பொருள் மேலே ஆசைப்படக்கூடாதுன்னு. இயேசு கிறிஸ்து இப்படிதான் இருப்பாருங்கெல்லாம் சொல்லி இருந்துச்சு. அந்த புக்கில் இருந்தனால நான் அந்த புக்கை படித்ததுனால நான் வந்து என்ன பண்ணிட்டேன், நான் பணத்து மேலாம் வந்து இது பண்ண மாட்டேன். என்ன பண்ணுறாரு, அங்கே சொல்றாரு ஒரு ஆட்டோ டிரைவர். உடனே இந்த புக்கை வாங்கி பார்க்குறாங்க. வருஷம் வருஷம் அந்த ஸ்கூல் புக்கு இதுதான் ரிஜெக்ட் பண்ண. உடனே என்ன பண்ணுறாங்க, ஃபோன் பண்ணுறாங்க. அந்த விசிட்டிங் கார்டு எடுத்து ஃபோன் பண்ணி இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதை வாங்குறாங்க. அதை வாங்கி என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து எல்லாத்துக்கும் இஷ்யூ பண்ணுங்கன்னு சொல்லி பண்ணுறாங்க. அதுலேருந்து நடந்தது. இது வந்து கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இருக்கவங்களே என்ன பண்ணுறாங்க, இப்படி நடந்ததுன்னு வந்து இன்னைக்கு சாட்சி கொடுக்குறாங்க. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத கூடாத ஒரு பள்ளிக்கூடத்தில் இது நடந்திருக்கிறது என்பதாக பார்க்க புரியுங்களா? ஏன் அந்த நேர்மையாளராக இருந்தது நிமித்தமாக. அதான் மனுஷன் முகத்தை பார்க்கிறான். மனுஷன் நியாயம் தீர்க்கிறபடி நான் நியாய தீர்ப்பு செய்ய மாட்டேன். மனுஷனை பார்க்கிற மாதிரி பார்க்காதீங்க. படிச்சிங்களா? 16ஆம் வசனம் படிங்க. 15 படிச்சுட்டு படி, மறந்துட்டீங்க. 8:15 நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறீர்கள். நீங்கள் மாம்சத்துக்கு ஏற்றபடி நியாயம் தீர்க்கிறார்கள். நான் ஒருவரையும் நியாயம் தீர்க்கவில்லை. ஏன்? நான் நியாயம் தீர்த்தால் என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். என் தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். ஏனெனில் நான் தனித்திருக்கவில்லை. நானும் என்னை அனுப்பின பிதாவும் நான் தனித்தில்ல. நீ என்ன தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கும். சத்தியத்தின்படிதான் என்னோட தீர்ப்பு இருக்கும் அப்படின்னு என்ன பண்றாரு, பிலாத்து கிட்ட சொல்றாரு. சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன்.
சத்தியவான் எவனும் என் சத்தம் கேட்கிறான் என்று சொன்னார். அப்படி சொன்னார் அன்னைக்கு பிலாத்தோட அரண்மனையில. சத்தியமாவது என்னன்னு கேட்கிறார் அவர். உமது வசனமே சத்தியம். அந்த வார்த்தை சத்தியமாக சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தார். இதுதாங்க அந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்பதாக அந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். இது நீங்கள் இதை அறிவீர்கள், இது உங்களை விடுதலையாக்கும் சொன்னாரே, என்னது அது? எது அந்த வசனம் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தியத்தை அதுதான் நிறைய பேர் பெரிய பிரசங்க மாதிரி எப்படி சொல்லுவாங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலையாக்கும், இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நம்மள என்ன சொல்லுவாங்க, அப்படி இல்லை, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இல்லையா? சத்தியத்தையும் அறிவீர்கள் என்ன அர்த்தங்க? சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்பதற்கும் சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உனக்கு நல்லதும் தெரியும்டான்னு சொன்னான்னு அர்த்தம். உலக ஜனங்களும் எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். நல்லதும் தெரியும், நல்லது தெரியும், சத்தியத்தையும் அறிவீர்கள், ஆனா அதுதாங்க உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுவதாக பார்க்கிறோம். 36 வசனம் 32 படிச்சு 32 36 படிக்காதீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் உங்களுக்கு நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துறேன், அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணணும். 36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாகும். அதனால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரன் தான் விடுதலை இல்ல. இப்போ ஒரு ஸ்கூல்ல ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்க, ஒரு ஆபீஸ்ல வந்து ஒரு ஆடிட்டிங் நடக்குது. இதெல்லாம் எதுக்கு? ஒரு இன்ஸ்பெக்ஷன் வர்றாங்கன்னா, ஒரு ஆடிட் வர்றாங்கன்னா பயந்து கொள்ள மாட்டாங்களா? பயந்து கொள்ள மாட்டாங்களா? பயம். எதுக்கு ஆடிட்டிங் வர்றாங்க? எதுக்கு இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறாங்க? எதுக்கு? உஜாவத்தை தவறு பண்ணிட்டான், அவனை தூக்கி ஜெயில போடுறாங்க. எதுக்கு போடுறாங்க? எதுக்கு தண்டனை கொடுக்குறாங்க? அவனை சின்ன பின்னமாக்க அவனை ஒண்ணுமெல்லாம் பண்ணணுங்கிறதுக்காகவா? அவன் திருந்தணும். அவனை ஜெயில போறதுக்கு, ஒரு திருடனையோ மோசமான நடந்தவனையோ ஜெயில போறதுக்கு காரணம் அவன் திருந்தணும். இன்ஸ்பெக்ஷன் வைக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க திருத்திக்கணும். அதுலதான் ஆடிட்டிங் வரவங்க என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, அவங்க பேனா எழுத மாட்டாங்க, அவங்க காப்பிங் பென்சில் எழுதுவாங்க. பென்சில் அழிக்கக்கூடியது தான் இல்லையா? அவங்க காப்பிங் பென்சில் எழுதுவாங்க. நீங்க கரெக்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக தான் இது பண்றாங்க. ஆடிட் என்ன பண்றாங்க? இருக்கக்கூடிய மிஸ்டேக் நீங்க சரி பண்ணணுங்கிறதுக்காக தான் அனுப்புறாங்க. இதுக்கு தான் அது நடத்தப்படுகிறது. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யாருக்கு? அவரு ஆடிட்டர் தான், அவர் இன்ஸ்பெக்ஷன் பண்ண வந்தவர் தான், அவர் அதிகாரி தான். ஆனா என்ன பண்றாரு? நல்வழிப்படுத்தி விட்டார். முன்னாடி நல்வழிப்படுத்திடுறாருங்க. நல்வழிப்படுத்திட்டா இப்ப எல்லா வேலையும் கரெக்டா இருக்கான்னு வையுங்க, சுத்தம் கரெக்டா இருக்கிறாங்க. இப்ப ஆடிட் வராங்கன்னா அவங்களுக்கு பயம் இருக்குமா? இருக்காது. இருக்க பிஹெச்டி இன்ஸ்டிடியூஷன்ல ஒரு 94 இயர்ஸ் ஓல்டு, இப்போ சமீப வருஷத்துக்கு முன்னாடி தான் இறந்து போனார். அவர் ஆரம்ப காலத்துலேருந்து அங்கே இருந்தார், அந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தார், ஆடிட்டிங்ல இருந்தார். ஒரு 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 ஐயா ஒருத்தர், அவரே காரில் ஏறி பிடிச்சி கொண்டு உட்கார வைப்பாங்க, ஓட்டிட்டு வந்துடுவார். இங்கே பிடிச்சிட்டு போய் உட்கார வைக்கணும். அவர் இறந்து போனார். அப்போ வந்து அந்த இன்ஸ்டிடியூஷனே இவ்வளோ வந்துச்சு, ராம்நகரில் அவங்க வீட்டுக்கு. ஏன்னா எங்கள் டாக்டரோட மாமனார் பார்க்க வந்தார். அவர் ஆஃபீஸில் போய் பார்த்தா அடுத்த மாதத்துக்குரியதெல்லாம் நீட்டாக எழுதி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த மாதம் இறந்து போயிட்டார். நம்ம செய்யணும், அடுத்த மாதத்துக்கு வேண்டிய எல்லாமே நீட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டு ஒர்க்கு இல்லை, 94 வயசுல. அப்போ பாருங்க, நம்ம சின்சியரா நம்ம இருந்தோம்னா நம்ம ஆடிட்டுக்கு பயப்பட வேண்டாம், நம்ம இன்ஸ்பெக்ஷனுக்கும் பயப்பட வேண்டாம், நாம வந்து போலீஸ்காரனை பார்த்தாலும் பயப்பட வேண்டாம். எதுவும் பயப்படாம நம்ம செயல்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வந்தாரான்னு கேட்டா அதை கற்றுக் கொடுக்க வந்தார். அது செய்யலைன்னா தான் நியாயத்திற்கு. படிங்க யோவான் 12ஆம் அதிகாரம் 47-48. ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால், ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமல் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் நியாயம் தீர்க்க மாட்டேன். நான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு, இப்படிதான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஆடிட்டிங்ல இப்படிதான் பண்ணுவாங்க, இன்னென்ன கொஸ்டின் இருக்கும், இன்னபடி நீங்க செய்யணும், நீங்க ஐஎஸ்ஓ வாங்கணும்னா இப்படி வாங்கணும், நாக் வாங்கணும்னா இப்படி பண்ணணும், அப்படி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டேன். நாங்க வேலை செஞ்ச அதிகாரி, நான் ரிட்டையர் ஆகி நான் இங்க வேலைக்கு வந்திருக்கிறேன், நான் உனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துட்டேன். அதானே? படிங்க.
நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஒருவனின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்தான். உலகத்தை நியாயம் தீர்க்க மாட்டார், அதை ரட்சித்து விடுவார், எல்லாமே கரெக்டா இருக்கும். அப்புறம் என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது என்று ஒன்று இருக்கு. என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாத நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். நான் சொன்ன வசனம் தான் நியாயம். அப்ப இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்க வந்தார் போது அந்த வார்த்தைகளை கேட்டதன்படி செய்யவில்லை என்று சொன்னால் நியாய தீர்ப்பவை நீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் இல்லையா? அவனுக்கு தெரியும். அப்ப தெரிந்து செய்யக்கூடிய பாவங்களுக்கு அநேக அடிகள் அடிக்கப்படுவான்கிறார். அதுதான் அந்த மாற்றத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் ஈன சிலுவையில் அவர் தன் உயிரை விட்டான்னு பார்க்கணும். அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டு 3 மணி நேரமா 6 மணி நேரம் அவர் சிலுவையில தொங்கி அவ்வளவு கஷ்டப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டு வானமே இருட்டு போனது. அவருடைய நிலைமையை பார்த்து மரித்தார் நமக்காக. ஆனா நம்ம எப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம்? இங்க ஒரு ஃபேன் ஓடுது, அங்க ஒரு ஃபேன் ஓடுது, இங்க ஒரு ஃபேன் ஓடுது, இவரெல்லாம் வெளிச்சமா இருக்குது, நல்லா இருக்கு, கொஞ்சம் இதாக இருக்குது, அது கொஞ்சம் ஆசிலேஷன் போட்டு விடுங்க. என்ன பிரதர் ஏசி சரி பண்ணலையா பிரதர், வெய்ய காலம் வரப்போகுது பிரதர், இப்படி என்ன பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கையில லக்ஸுரியா அந்த படம் சர்ச்சிலேயே நம்ம ஏசி சர்ச்சுக்கெல்லாம் பார்த்து நம்ம போறோம். சண்டே சர்வீஸ் போறோம், 1 மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதுன்னு அந்த 1 மணி நேரத்துக்கு நம்ம ஒரு லக்ஸுரியா இருக்கணும். அதான் நான் சொல்லுவேன், ஒரு கேட்டிசம் கிளாஸ்ல ஒரு சிஸ்டர், கேத்தலிக் சிஸ்டர் ஸ்கூல்ல கேட்டிசம் கிளாஸ்ல பிள்ளைங்கெல்லாம் உட்கார்ந்தோம்னா ஃபேன் ஆஃப் பண்ணுவாங்க. அவங்க ஏங்க மதர் ஃபேன் ஆஃப் பண்ண சொல்றீங்க அப்படின்னா, இந்த 1 மணி நேரம் ஃபேன் இல்லாமல் உட்காந்து போனாங்க. ஒரு காலத்துல நம்ம அந்த காலத்துல எல்லாம் ஃபேன் இருந்துச்சா? இல்ல, விசிறிதான். அப்படிதான் இருந்துச்சு அந்த காலத்துல. இன்னைக்கு பாருங்க இவ்வளவு ஃபேன் இருக்கு, அங்க ஒரு ராட்சத ஃபேன் இருக்குது பின்னாடி, எல்லாத்துக்கும் சேர்ந்து காத்து வர மாதிரி. அப்போ நமது பழகிட்டோம். என் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமல் போனால் நான் நியாயம் தீர்க்க மாட்டேன், நான் சொன்ன வசனம் தான் கடைசி நாள் நியாயம் தீர்க்கும் என்று சொல்லிவிட்டார் என்று பார்க்க. அதே 49:50 படி. நான் சுயமாய் பேசவில்லை, நான் பேச வேண்டியது இன்னதென்றும் உபதேசிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு கட்டளையிட்டார். நான் என்ன நல்லா சொல்லணும்னு எல்லாம் எப்படி உபதேசம், எப்படி பண்ணணும், என்ன நடக்கணும், எப்படி எல்லாம் எங்க அப்பா கற்றுக் கொடுத்துட்டாரு. அதன்படி நான் செய்தேன். புரியுதுங்களா? அப்படின்னா எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தது அவர் சொல்லி கொடுத்தது நான் உனக்கு சொல்லிட்டேன். நீ கரெக்ட் பண்ணிக்கணும், நீதான் கரெக்ட் பண்ணிக்கணும். நீ கரெக்ட் பண்ணிக்கலன்னா யார் அதுக்கு பொறுப்பு? நான் தான் பொறுப்பு. எங்க அப்பா கத்துக்கொடுல உங்ககிட்ட இருக்குது. ஒரு கோர்ட்ல ஜட்ஜ் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் இத்தனாவது சட்டத்தின்படி இவன் கைதியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிச்சுன்னா கோர்ட்டுக்கு அந்த ஜட்ஜுக்கு தெரியும் இல்லையா? சட்டம் 302 படி இவர் மரண தண்டனை கைதினா இல்ல, அது 302 சொல்லுவார்ல அவரு. எனக்கு ஒரு கேஸ் வந்துச்சுங்க, ஒரு கிரிமினல் கேஸ்ல மாட்டி உள்ள போகும்போது அந்த பார்க்கிறார் ஒரு பழைய காலத்து ஜட்ஜு, ரொம்ப வயசானவர், 80-90 வயசு இருக்க பார்க்கிறார். எப்பா இந்த கேஸ் நம்பரே தப்பா போட்டிருக்க பாக்குறாரு. இது நிக்காதுப்பா, உனக்கு விரோதமா இருக்கு, நிக்காது. இது பாரு, இதை கொடுத்துருக்கா பாரு, 274 பார்ட் பி போட்டிருக்குல்ல, அது தப்பு. என்னத்தவோ எழுதி இருக்கிறாங்க. இது நிக்காது இந்த கேஸ் எடுத்தோன்னு சொன்னார். 2 வருஷம் கோர்ட்டுக்கு அலைஞ்ச கிரிமினல் கோர்ட். அல்லுமா கைதி உட்கார்ந்துட்டு இருப்பாங்க, நம்ம கூட உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. கோர்ட்டுக்கு போகும்போது பார்ப்பாங்க, ஏன்னா கிரிமினல் கோர்ட்டுக்கு ஒரு பிரசங்கியாராச்சும் ஒரு கிரிமினல் கோர்ட் பக்கம் சுத்திட்டு இருக்கிறார். அவர் மேல குற்ற வழக்கு இருக்குது, கிரிமினல் குற்ற வழக்கு இருக்கு. நம்ம ப்ரூப்பார்ட்ல ஒர்க் பண்ண போவேன், லீவ் போட்டு போவேன், ஆஃப் டே சொல்லிட்டு போவேன். நான் எங்க போறதில்ல, அடிக்கடி கோர்ட்டு என்னது அவர் மேல ஒரு கிரிமினல் கேஸ். ஆனா என்ன ஆச்சு? இது கடவுள் நமக்கு அந்த அனுபவத்தை நமக்கு உண்டாக்கி கொடுக்கிறார். பவுல் கூட சொல்றாரு இல்லையா, நான் எல்லாருக்கும் முன்பாக நியாய தீர்ப்பு செய்வதாக நான் நிற்கிறேன். படிக்க அப்போஸ்தலர்கள் 26:6.
26. கடவுள் தம்முடைய பிதாக்களுக்கு அருள் செய்த வாக்குத்தத்தம் அதேதான். தேவன் நம்முடைய பிதாக்களுக்கு அருளிச் செய்த வாக்குத்தத்தம் நிறைவேறும் என்ற நம்பிக்கைக்காகவே இந்த நம்பிக்கையாக நான் எங்க நிக்கிறேன்? நியாய தீர்ப்பட நிக்கிறேன். அப்படி நியாய தீர்ப்பு கடவுளுடைய வீட்டில் துவங்கும் காலமா நம்மகிட்ட துவங்குது. அது நம்மகிட்ட தான் துவங்குது. நம்ம வசனம் கேட்கிறோம். வசனம் கேட்காதவங்க நிலைமை வேற, வசனத்தை கேட்டு செய்யாதவங்க நிலைமையும் வேற. யாருக்கு தண்டனை கிடைக்கும்? வசனத்தை கேட்டு நடக்கிறவனுக்கு தண்டனை இருக்காது. வசனத்தை கேட்காதவனுக்கு தண்டனை கம்மி, வசனத்தை கேட்டு செய்யாதவனுக்கு தண்டனை அதிகம் என்றார் இல்லையா? அப்ப யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்றாரு. படிங்க ஏசாயா 26:9. அப்படின்னா நியாய தீர்ப்பு அப்படிங்கிறது என்னன்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். இன்னைக்கு காலையில 8 மணிக்கு போன் பண்ணா நிறைய பேர் தூங்குறாங்க. காலை 8 மணிக்கு போன் பண்ணா நிறைய பேர் தூங்குறாங்க. ஏன்? ஒருவேளை சர்ச்சுக்கு போறவங்களா எந்திரிச்சுப்பாங்க. சர்ச்சுக்கு போகாதவங்களா என்ன பண்ணுவாங்க? தூங்கதான் செய்வாங்க. ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் லேட்டா எந்திரிப்பாங்க. அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்துக்குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் பூச்சக்கரத்துக்குடி நீதியை கற்றுக்கொள். அப்படின்னா நியாய தீர்ப்பு நீதி கற்றுக்கொள்ளுதல். ஆடிட்டிங்னா சரியா எப்படி கணக்கு போடணும்னு கத்துக்கிறது. இன்ஸ்பெக்ஷன்னா ஸ்கூல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறது. ஜுவனியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல, ஜுவனியல் ஜெயில் அப்படிம்பாங்க. முதல்ல என்ன? சிறுவர் சிறைச்சாலைம்பாங்க. சிறுவர் சிறைச்சாலைம்பாங்க. கூர்நோக்கு இல்ல, அப்சர்வேஷன் ஹோம். 17 வயசு பசங்க 2 பேரு. அவங்க வந்து என்னது? சிறுவர். அவங்களை கொண்டு நீங்க போட்டாங்க இந்த ஆஸ்பத்திரியில. இந்த ஆஸ்பத்திரியில 1 வாரம் வேலை செஞ்சாங்க. 1 வாரமா 2 வாரம் இப்ப செய்வாங்க நம்ம தெரியல. இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஒருத்தனை கேண்டீன் டிபார்ட்மெண்ட்லயும் ஒருத்தனை கேஷுவாலிட்டிலையும் போட்டாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம். இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல், மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். அப்ப என்ன பண்ண? அவனுக்கு கல்ச்சர் கற்றுக் கொடுக்கறதுக்காகத்தான் அந்த டீன் இறங்கி வந்து என்ன பண்ணிட்டாரு? டெய்லி அவன் 1/2 மணி நேரம் பேசுவாங்க. தேவையாது தேவையாது வேலைக்கு வந்துட்டீங்களா? அடிடா சவுக்குல பண்ணுவாங்கல்ல, பண்ண மாட்டாங்க. அன்பா பேசுவோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பையங்க ஆண்டனிட்டு, இந்த தம்பி ரொம்ப மோசமான பையன். அவனுக்கு வேலையே அந்த காலத்துல வந்து என்ன வேலைன்னு கேட்டீங்கன்னா கறி வெட்டுறது, கழுத்தை வெட்டுறது, இதான் வேலை. அப்படிப்பட்ட அந்த பையன், அவனுக்கு எதுவும் தெரியும். அருமையான பையன். அவன் கூட நீங்க கேட்டீங்களா சேர்த்துனான். சேர்த்துனோட என்ன பண்ணிட்டாங்க? சொன்ன சார் அவர் சூப்பரா சமையல் பண்ணுவான் சார், சிக்கன்லாம் நல்லா சமைப்பா சார், அந்த புரோட்டா போடுவான் சார், தூத்துக்குடி புரோட்டா. உங்க ப்ரேயர் மீட்டிங்லாம் அவனை கூட்டிட்டு போங்க சார். இன்னொருத்தர் சொன்னார், அவர் பேர் அந்தோணி தான், அவருக்கு மாஸ்டர். அவனை கூட்டிட்டு போங்க சார். அவனை கூட்டிட்டு போனா அவன் பேண்ட் ஷர்ட் போட்டே பழக்க, அவனுக்கு லுங்கியும் பனியும் தான் அவனுக்கு பழக்கமே. அதுதான் போட்டு கூட்டிட்டு போனா அவன் பார்த்துட்டு ஆண்டனி பிரதர்ங்கிறாங்க. அவனுக்கு ஒன்றும் புரியல. அவனுக்கு அவன் அப்போ போகும்போது, அவன் ரிட்டர்ன் போகும்போது கோயம்புத்தூர்ல, அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் காரில் வந்திருந்தார், ப்ரொஃபஸர் ராபர்ட் கென்னடி காரில் வந்திருந்தார். அவர் காரில் ஏற்றி ஒரு கம்பெனியில் இறக்கி விட்டுருக்காங்க. இறக்கி விட்டு போனான். அவனுக்கு ஒன்றும் புரியல. ஆனால் அங்கே நாள் வந்துட்டான். அவனை பிடிச்சி தூக்கிட்டு போறாரு. இப்போ என்னாச்சு இல்லை, அப்புறம் ரொம்ப காலம் காணும். அதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் நம்பர் வாங்கி, நான் இந்த மாதிரி நான் கோட்டி ஸ்டோரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன், இப்போ நான் இங்கே தான் இருக்கிறேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உங்கள் ப்ரைவேட் மீட்டிங்லாம் சொல்லுங்க, நான் வந்து சமையல் பண்ணி தரேங்கிறேன். அப்போ மனிதனை மனிதனாக நேசிக்கவும் பார்க்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதாக பார்க்கிறோம். இரவிலேமை வாஞ்சிக்கிற அதிகாரமே தேடுவேன். உமது நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும் போது பூச்சக்கரத்துக்குரிய நீதியை கற்றுக்கொள்வோம். நீதியை கற்றுக் கொடுப்பதுதான் நியாய தீர்ப்பு. அவனை குறித்து சிக்காத்த வைப்பது நியாய தீர்ப்பு அல்ல. அவனை எண்ணெய் கலர்ல போட்டு கொதிக்கிற எண்ணெயில் போட்டு வாட்டுவது நியாய தீர்ப்பு அல்ல. அது இல்லை, அவனை திருத்துவது. அதனாலதான் கூர்நோக்கு இல்லை. சிறுவர் சீர்திருத்த பள்ளி அப்படி போட்டான். அவனை திருத்தணும் அப்படின்னா போட்டான். அது நியாய தீர்ப்புனா நீதியை கற்றுக் கொடுத்தார். ஆனா அடுத்த வசனம் பாருங்க எப்படி இருக்கு. துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக் துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் அவன் நீதியை கற்றுக்கொள்ளான். நீதியுள்ள தேசத்திலும் அவன் அநியாயம் செய்து நீதியுள்ள தேசங்க அது கடவுள் ராஜ்யம் பண்றாருங்க. அந்த தேசத்துல என்னங்க அநியாயம் செய்ய முடியும்?
ஆனால் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே கடவுளுடைய மகத்துவத்தை கவனிக்காம இருக்கிறதாங்க அநியாயம். இன்னைக்கு ஸ்கூல்ல பசங்க வந்து கம்மி மார்க் வாங்குறாங்கன்னா என்னங்க அர்த்தம்? டீச்சர் எக்ஸ்பர்ட் டீச்சரா இருக்கலாம். அந்த எக்ஸ்பர்ட் டீச்சர் வந்து நல்லா டீச் பண்றதுனால முன்னாடி பெஞ்சில் இருக்கக்கூடிய 2 பெஞ்ச் பசங்களும் 100க்கு 100 வாங்குறாங்க. கடைசி பெஞ்சில் இருக்கிறவன் ஃபெயில் ஆகுறான். என்ன அர்த்தம்? கவனிக்கல. அதுல கவனிங்கம்பாங்க. டீச்சர் ஆகட்டும், பிரசங்கிகள் ஆகட்டும், நல்ல கவனிங்கன்னு சொல்ற காரணம் என்ன? காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவர் சொல்றதுக்கு காரணம் என்ன? வெளிப்படுத்தி வருஷத்தில் 7 சபையில் எழுதப்பட்ட காரணம் என்ன? சரி, தினம் இருக்கக்கூடாது. அதான சொல்றாரு, கவனியாதே போகிறார். படிங்க யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். யோவான் 8ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். என் வசனத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறீர்கள். என் வசனத்தை நீங்கள் ஏன் அறியாமல் இருக்கிறீர்கள்? உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால் அல்லவா? என் உபதேசத்தை கேட்க மனதில்லாது இருக்கிறதினால். என் வசனம் உங்களுக்கு ஏன் தெரியல? என் உபதேசத்தை கேட்க மனசு இல்லை. அதனாலதான் படிங்க ஓசியாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஓசி 8:12. அவர்கள் போகும்போது என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன், அவர்களை ஆகாயத்து பறவைகளைப் போல கீழே விழ பண்ணுவேன். 8:12. என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன். என் வேதத்தின் மகத்துவங்களை அவருக்கு எழுதி கொடுத்தேன். எழுதி கொடுத்துக்காருங்க. நம்ம கையில தாங்க வச்சிருக்கிறோம். ஒரு வீட்டுல எவ்வளவு பைபிள் இருக்கு? சுமார சுவாசம் நினைப்பாரு. ஒரு வீட்டுல 4 பைபிள். ஒரு வீட்டுல 4 பைபிள் இருக்கு. நமக்குன்னு ஒரு பைபிள் இருக்குமா? நமக்குன்னு எத்தனை பைபிள் இருக்கும்? நம்ம வச்சிருக்கிற பைபிள் 1 2 நம்ம வச்சிருக்கோம். நம்மளுக்கே 2 வச்சிருக்கிறோம். வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவைகளை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பைபிள் படி? எவ்வளவு நேரம் படி? அதை அந்நிய காரியமாக. ஒரு காலத்துல பைபிள் கிடையாதுங்க. அவங்க வந்து படிப்பாங்க, அதை போய் கேட்டுக்கணும். அப்படி வளர்ந்ததுதாங்க சபை. ஒண்ணுமே இல்ல. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன், அவளை அந்நிய காரியமாக எண்ணினார். ஏன் இன்னைக்கு நம்ம அவ்வளவு நமக்கு டைம் நமக்கு இல்ல. கடவுளை தேடுறதுக்கு நேரம் இல்லை. இப்படியாகத்தான் அது காணப்படுகிறது என்பதை அந்த இடத்துல பார்க்கணும். அதனாலதான் நியாய தீர்ப்பு கடவுளுடைய வீட்டில் தோணும். ஒரு வாசிச்சோம் அந்த வசனம். நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தோன்றும் காலமா இருக்குது. அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினோம். நம்மகிட்ட தாங்க முதல்ல துவங்க போகுது. கடவுளுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாத நிலைமை என்னவா இருக்குன்னு யோசனை பண்றாரு. அவர் பேசுகிறார். அதனாலதான் நியாயம் தீர்ப்படைகிறோம், நான் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறேன் என்று பவுலடியார் சொல்லுவதாகவும் அந்த இடத்துல நாம் வாசித்தோம். எரேமியா புத்தகம் 25:29. எரேமியா 25:29. இதோ தீங்கை கட்டளையிட நான் என் நாமம் தரிக்கப்பட்ட நகரத்திலே துவங்கும் போது. எங்க துவங்குறாருங்க? தீங்கை கட்டளையிட நாமம் தரிக்கப்பட்ட நகரத்தில் துவங்கும் போது நீங்கள் தண்டனைக்கு தப்புவீர்களோ? நீங்க தானே தப்பிச்சுக்குவீங்களா? நீங்கள் தப்புவதில்லை. நீங்க தப்ப மாட்டீங்க. புரியுதுங்களா? யாரை பார்த்து சொல்றாரு? படிங்க ஏசாயாவின் புத்தகம் 66:6. ஏசாயா 66. இந்த வசனமே 666 இருக்கு. 6:6. எங்க வருது பாருங்க. நகரத்திலிருந்து அமளியின் சத்தமும் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும். தேவாலயத்தில் சத்தம் தேவாலயத்தில் வருகின்றார். நகரத்திலிருந்து. நகரம் எது? நீங்கள் தெரிந்தெடுக்கப்பட்ட எருசலேம் நகரமாக நீங்க இருக்கிறீர்கள் சொல்றாரு இல்லையா? மனவாட்டி பகவான் சொல்றாரு எருசலேம் நகரம்ட்டு. சத்தம் கேட்கப்படும். எதுக்கா? அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற கட்டுரை சத்தம். அது தமது சத்துருக்களுக்கு சரிக்கு சரி கட்டுகிற சத்தம் எங்க இருக்கு? தேவாலயத்தில் இருக்கின்றாரு. அப்ப சத்துரு எங்க இருக்கிறாரு? தேவாலயத்தில் இருக்கிறாரு. இல்ல ஜீசஸ் இருக்கிறாரு. ஜீசஸ் கூட வந்து பேதுரு எல்லாம் போயிட்டு இருக்காங்க. என்ன யாருன்னு சொல்றீங்க? நீ ஜீவன தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொல்றாரு பவுல். மாம்சம் ரத்தம் உனக்கு வெளிப்படுதல, பரலோகத்துல பிதா வெளிப்படுதல்னு சொல்லிட்டாரு. அப்ப பிதா அவங்க கூட இருக்கிறாரு. ஒரு 5 வசனம் தள்ளி மனுஷகுமார் நீ போகணும், பாடுபடணும், இப்படி மறிக்கிறோம்னு சொல்லணும். உடனே பேதுரு ஒரு தனியா வெளியே கூட்டிட்டு போய் என்ன சொல்றாரு? இதெல்லாம் உனக்கு நடக்காதுங்கிற. அப்ப என்ன சொல்றாரு அவரு? அவனை பார்த்து அப்பா இப்ப சாத்தானே. அப்ப சாத்தானுக்கு இருக்கிறான், அங்கேயேதான் இருக்கிற. புரியுதுங்களா? அதனால உங்களிலும் சிலர் அப்படிங்கிறார் பவுலடியார் சொல்லும் போது,
உங்களிலும் சில என்ன பண்ணுவாங்க, அந்நிய போதனை சொல்லுகிறவர்களாக மாறுகிறார்கள் என்பதாக அந்த இடத்துல பேசுவதாக பார்க்கிறோம். அப்போ இது எங்கே துவங்குகிறதுன்னு பார்த்தோம்னா சபையில தான் துவங்குறது. பாருங்க, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 3-6. அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கேருபீன்கள் மேல் இருந்து எழும்பி ஆலயத்தின் வாசற்படியிலே வந்து சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையிலே கணக்கனுடைய மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷனை கூப்பிட்டு, கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் அடையாளம் போட்டுட்டார். அப்ப எங்க போய் ஆரம்பிக்கிற மாதிரி ஸ்திரீகளும் புதியோரையும் பிள்ளைகளையும் ஸ்திரீகளையும் எல்லாம் என்ன பண்ண எல்லாத்தையும் கொண்டு போட்டு சர்வ சங்காரம் பண்ணி இருக்கிறாரு. பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். இவன் பின்னால் நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள்ட்டாரு. அடையாளம் போட்டு நெட்டை வந்து டச் பண்ணிடாதேன்ட்டார். யார் அந்த அடையாளம் போட்டவர்கள் பார்த்தோம்னா அதை அப்படியே வச்சுட்டு வெளி 7:2 படிங்க. ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரையுடைய கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு திருவுளவும் பூமியை தீர்மளவும் பூமியையும் தேவனுடைய ஊழியக்காரர் நெத்தியில முத்திரை போடுறாரு. முத்திரை போட்ட சொல்ல கேட்டு 1,44,000 4ஆம் வசனத்துல. புரியுதுங்களா? அப்ப முத்திரை போடப்பட்டவர்கள் தான் அடையாளம் இடப்பட்டவர்கள். எப்படி அடையாளம் இடப்பட்டார்னா எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். எபேசியர் 1:13. நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது, பாத்தீங்களா? இப்ப கேட்கணும், செவித்தினவர் இருக்க கூடாது, கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டது. பாத்தீங்களா? வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவிக்குள் முத்திரை போட்டாரு. இப்ப என்ன பண்றாங்க? இவங்க தான் தெரிந்தெடுக்கப்பட்ட மக்கள் கூட்டமாக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களாக இருக்கிறார்கள். எதற்கு முத்திரை போடப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டோம்னா அதிலே 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். எபேசியர் 4:30. அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற கடவுளுடைய பரிசுத்த ஆவியை அப்ப மீட்கப்படும் நாளுக்காக தான் கொடுத்திருக்கார் என்பதை நாம் புரிந்து கொள்ளுவோம். மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்டது பரிசுத்த ஆவி. அவங்க என்ன பண்றாங்க? இதை வச்சுக்கிட்டு மத்தவங்க கிட்ட கஜா புஜா பண்ணல. அவங்க பெருமூச்சு விட்டு அழுகுறாக மாத்திரம் இருந்தார்கள். அவர்கள் மேல அடையாளம் போட்டாரு. அவங்களை டச் பண்ணாம என்ன பண்ண, உள்ள போய் வெட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. படிக்கலாம், எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 5-6 வசனம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள். உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சந்தரித்து கொண்டு போடுங்கள். அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாது. இப்படி அடையாளம் பண்ணீங்க. நம்ம சர்ச்சுக்கு வந்து வசனங்களை கேட்டு அதன்படி நடந்தால் அடையாளம் போட்டப்பட்டவர்கள் மாற்றப்படுவோம். அப்படி இல்லை என்று சொன்னால் அடையாளம் நம்ம மேல விழுகாது. புரியுதுங்களா? அதுதான் சொல்றாரு. அப்ப வந்து நம்ம சுத்திகரிப்பதற்காக, ஒருவேளை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, எங்கள்கிட்ட பைபிள் நடத்தோம்னா வீட்டிலே பைபிள் படிச்சுக்குவோம், நாங்கள் ஆன்லைன்ல படிச்சுக்குவோம், நாங்கள் அதில் பார்த்துக்குவோம் இதில் பார்த்துக்குவோம், நல்லா நிறைய பேர் சொல்லலாம். ஆனால் 1 மணி நேரம் வந்து நம்ம சர்ச்சில் உட்கார்ந்தோம்னா அந்த சிந்தனை 1 மணி நேரம் அவருக்குள்ளதான் இருக்கும். வேற சிதறாது. மொபைல் நோண்ட மாட்டோம். அன்னெசரி கால்ஸ் வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ணாது. நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி உட்கார்ந்துக்குவோம். புரியுதுங்களா? அதனாலதான் என்ன பண்றாரு, வழிபாட்டில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதை என்ன பண்றாரு, அங்க மையப்படுத்திக்க. நீங்கள் ஒருவருக்கு சபை கூடியவர்களை சில விட்டு விடுவர்கள் நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கு ஒருவர் பத்தி சொல்ல. தங்களை பத்தி பேசுறாரு, மற்றவர்களை பத்தி பேசுறேன், அவரை பத்தியே தான் பேசிக்கிறார்.
நாம் விட்டு விடாமல் நாம் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லப்படுவோம். அவர் என்ன பண்றாரு, அவர் பவுலடியார் எழுதும் போது பார்க்கிறோம், எபிரேயருக்கு எழுதும் போது எழுதுகிறார் என்பதை நாம் தெளிவாக நாம் அறிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம். அப்ப முதியோரையும் வாலிபரையும் ஸ்திரீகளையும் கன்னிகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போட்டு ஒருவனையும் கிட்டாதுங்கள். எங்க துவங்குறாங்க? அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இல்ல, அது முதல் துவக்கம் என் பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்குங்கள் அப்படிங்கிற. எங்க துவங்குறாரு? என் பரிசுத்த ஸ்தலத்துல போய் அடிங்க. அப்போது இப்ப படிங்க. அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் எங்க அடிக்கிற பாத்தீங்களா? ஆலயத்துக்கு முன்னே இந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணார்கள். அதனால நான் தான் மூப்பரு, நான் தான் காப்பர்னு யாராவது சொன்னாங்கன்னு வச்சுங்க, அடி அங்கதான் விழுகும். அதனால ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று என்ன பண்ணோம், இந்த வசனங்களின் வழியாக நாம் புரிந்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம் பிரியமானவர்களே. அதுல 11ஆம் வசனம் படிக்கும். இதோ சணல் நூல் அங்கி தரித்து தன் அறையில் மைக்கூட்டை வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை. நீங்க என்ன சொல்றீங்களோ செஞ்சுட்டேங்க, அதுதாங்க நாமளும் செய்யணும். அவர் என்ன சொன்னாலும் நம்ம செஞ்சோம், அவ்வளவுதான். நீ தாழ்மையான தாழ்மையா இரு, நீ பேசாதுன்னா பேசாத இரு. இல்ல கர்த்தனுக்கு வாயை கொடுத்துருக்காரு, நான் பேசத்தான் செய்வேன், எதை எடுத்து ஊழியத்துக்காக பயன்படுத்த போறாரு, பேசாதீங்க. நீங்க எடுத்து எங்க பிலிப்பை எடுத்து என்ன ஒன்று விட்டார்ல கந்தாகட மந்திரி கிட்ட. பிலிப்பை நான் போய் பெரிய பிரசங்கம் பண்ணிட்டா இருந்தாரு. போ, கந்தாகட மந்திரி போயிட்டு இருக்கிறான், பைபிள் படிச்சிருக்கான், போய் சேர்ந்துக்கோ. என்ன படிக்கிற? ஏசாயா படிக்கிறேன். என்ன புரியுதா? புரியல. தீர்க்கதரிசி தன்னை பத்தி பேச, இன்னொருத்த பத்தி பேசுறா, ஏறி உட்காந்துக்கிறாரு, பேசுறா, இயேசு பத்தி சொல்றாரு. அந்த எத்தியோப்பியன் ஞானஸ்நானம் பெற்றார். இன்னைக்கு எத்தியோப்பியர்கள் அநேகர் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக. நான் சேம்சி வெள்ளூர்ல படிக்கும் போது ஒருத்தர் நல்ல சவுப்பா இருப்பாரு, ஆனா முடி மட்டும் அந்த சுருள் முடியாரு, ஆப்பிரிக்கன் முடி மாதிரி இருக்கும், ஆனா ஆள் நல்லா பேரா இருப்பாரு. எனக்கு புரியவே இல்லை. ஆப்பிரிக்கன்ல கருகருன்னு இருப்பாங்க, முடி கருகருன்னு சுருள் இருக்கும், இவர் அப்படி இல்லையே. நீங்க எந்த ஊர்னு கேட்டா நான் ஃப்ரம் எத்தியோப்பியாங்கிறார் அவர். நான் யூத வழியில வந்தேங்கிறார். ஒண்ணுமே புரியாதப்ப எனக்கு. யூத மார்க்கத்தை அமைந்தவர்களாக மாறுகிறார். அந்த கலையோட மந்திரியோட மூலமா அங்க போயிடுது. எவ்வளவு பெரிய கேட்டு ஒரு ஆளுக்கு தான் சொன்னார் அவர், படிச்சல. ஆனா நாம அப்படி நினைக்கிறோமா? நம்ம நிறைய பேருக்கு சொல்லணும் நம்ம எதிர்பார்க்கிறோமா? வேண்டாம். எங்க எப்படி எடுத்து பயன்படுத்த பண்ணாரோ பண்ணிடுவாரு என்பதைத்தான் அந்த இடத்துல பேசுகிறார் என்பதை அந்த இடத்துல நாம் புரிந்து கொண்டவர்களாக இருக்கிறோம் பிரிமான். இதோ சணல் அங்கி தரித்து அறையில் வைக்கூட வைத்திருக்கிற புருஷன் வந்து, நீர் எனக்கு கட்டளையிட்டபடியே செய்தேன் என்று காரியத்தை தெரிவித்தான். அதில் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எசேக்கியேல். என் கண் உன்னை தப்ப விடாது, என் கண் உன்னை தப்ப விடாது, நான் இறங்காமல் உன் வழிகளுக்கு தக்கதை உன்மேல் வரப்பண்ணுவேன். உனக்கு என்ன வரணுமோ உண்மையில நான் வரப்பண்ணுவேன்ட்டாரு. உன் அருவருப்புகளுக்கும் தக்கது உன் நடுவில் வந்திருக்கும். உன் அருவருப்பு தப்பு நடுவில் வந்துருச்சுங்கிறார். உன் கண் தப்பா விடாது, மாட்டிக்குவீங்க அப்படிங்கிறார். படி, அதுல 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆகையால் என் கண் தப்ப விடுவதும் இல்லை, நான் இரக்கம் செய்வதும் இல்லை. அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் சிரசின் மேல் இறங்க பண்ணுவேன். அவர் வழியின் பலனை அவர் சிரசின் மேல் இறங்க பண்ணுவார். கடைசி காலத்தில் நடக்கக்கூடிய 1000 ஆண்டு ஆட்சியில அங்க ஜாக்கிரதை, இப்போ ஜாக்கிரதை. இதுவே ரட்சணையாக, இதுவே அனுகிரகம். இப்பவே திரும்பி இப்பவே நல்ல நிலைமைக்கு வந்துட்டா அந்த ராஜ்யத்துல பங்காளரா மாத்தி என்ன பண்ணிட்டாரு, அவர் உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயிடுவார். அவர் ஒருவேளை மோசமான வீட்டு பிள்ளைகள் நல்ல ஜாலியா இருக்கும். ராஜா வீட்டு பிள்ளை எப்படி இருப்பாரு? எங்க வளருவாரு? ராஜா வீட்டு பிள்ளை அரண்மனையில் வளருவாரா, குருகுலத்தில் வளருவாரா? ராஜா வீட்டு பிள்ளை குருகுலத்தில் தான் வளரும். அங்க போன ஒரு பழத்தை வெட்டி கீழே குதி ஏறும்பர், இந்த மரத்துல ஏறு குதிப்பர், இந்த செவுத்து மேல ஏறும்பர். இதெல்லாம் ட்ரைனிங். அந்த பையனுக்கு கஷ்டமா இருக்குமா இருக்காத, நான் ராஜா வீட்டு பையன், என்ன போய் இப்படி வேலை வாங்குறானே அப்படின்னு நினைப்பார் இல்லையா? ஆனா எதுக்கு அது? அதான் ட்ரெயின். பிற்காலத்தில் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதை பழகிட்டாங்கன்னா அது அவர்களுக்கு ஒரு சமாதான பலனை கொடுக்கும் என்பதாகத்தான் அந்த இடத்துல பார்க்கலாம். அதனால இது நியாய தீர்ப்பு கடவுளுடைய வீட்டில் துவங்கும் காலமாக. கடவுளுடைய வீடு என்று சொன்னால் சபை. அது முந்தி நம்மிடத்தில் துவங்கினால் கடவுளை வசனத்துக்கு கீழ்ப்படியான நிலைமை எப்படியா இருக்கும்? அதனால வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமா தீர்ப்பு செய்வது தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. தேவையே இல்லை. எதுக்காக? நம்மை மீட்பதற்காக கொடுத்தார்.
எனவே நாமும் பொறுமையோடு இருந்து, சகிப்புத்தன்மையோடு இருந்து, விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடு இருந்து அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க பிதாவாகிய யாவே கடவுள் நித்தியத்துக்கு ஏதுவாக வழிநடத்துவாராக. எனவே நியாயம் தீர்க்கிறவர் பிதாவாகிய யாவே கடவுள். எப்படி என்று கேட்டால், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அந்த வார்த்தையின்படி நாம் செயல்பட்டால் நியாய தீர்ப்பு தப்பித்துக் கொள்வோம். அந்த வார்த்தைப்படி நாம் செயல்படாவிட்டால் இரட்டிப்பான தண்டனை நம் மீது வரும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அது நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காரணம் மாத்திரமல்லாத படிக்கு அது முதல் மூப்பரிடத்தில், தேவாலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள், பரிசுத்த ஸ்தலத்தில் துவங்கினார்கள். அதனால நம்ம ஜாக்கிரதையுடையவர்களாக இருந்து, நாம் கற்றுக்கொண்டுகிறவர்களாகவே இருந்து, கற்றுக்கொண்டதை வாழ்க்கையிலே செயல்படுத்துகிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இதோ நியாயாதிபதி வாசற்படியிலே நிற்கிறார் என்று சொல்லி, ஒருவேளை சபையின் வாசற்படியாக இருக்கலாம், வீட்டின் வாசற்படியாக இருக்கலாம், அல்லது இதயத்தின் வாசற்படியாக இருக்கலாம். நம்மை நாமே சீர் செய்து கொண்டு செயல்பட பிதாவாகிய யாவே கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக வழிநடத்துவார்.